வீடெல்லாம் சுத்தம் வேணாம். இன்னொரு இடமே போதும். எல்லாம் அடிக்கடி ஒதுக்கி கஷ்டத்துமே 4-5 மாடல் சைஸ். இது வந்து காமாட்சி மீனாட்சி காசி சார் வெறும் 10 பீஸ் தான். மீனாட்சி பாருங்க நல்லா அழகா இருக்கும். இது காசி சார் காஞ்சி காமாட்சி காமாட்சி கரும்பு வச்சிருக்காங்கல்ல காஞ்சி காமாட்சி. இவங்க லிங்கம் வச்சிருக்கிற விஷாலாட்சி. அது மீனாட்சி இது வச்சிருக்காங்க. அவங்க வாசல் வச்சிருக்கோம். வராயிரம் பாண்டுரங்கர் பெருமாள். அதெல்லாம் இது வந்து பெருமாள் கல்யாணம் சேவல்வானம் திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் பிரம்மா சீனிவாச கல்யாணம் மீனாட்சி கல்யாணம் வந்து இருக்கு. இது வந்து பெருமாளுக்கு வந்து பிரம்மா தாரவாட்டம் இது இது மீனாட்சி. சிவனுக்கு வந்து பெருமாள் தாரவாட்டம். இப்போதான் 3-4 வருஷமா வரல. கொரோனா முடிஞ்சு இப்போதான் வந்து தெய்வானைக்கு திருமணம் பண்ணுறாங்க. சிவன் பார்வதி, பெருமாள் லட்சுமி, பிரம்மா சரஸ்வதி எல்லாமே இருப்பாங்க. தெய்வானை திருமணம் இவங்களை வச்சு பண்ணுறாங்க. அது எப்படி செட்டாக வச்சுருக்கீங்க? தெய்வானை திருமணம் இது சீனிவாச கல்யாணம். அது நீங்கள் தனி பீஸ், அது ஒரு பீஸ் மட்டும் இது காட்டின இல்லைங்களா, இது ஒன்று மட்டும் தனியாக தர்றது. இது வந்து செட்டு. இது வந்து அப்படியே செட்டாக கொடுப்பீங்க. போகிற இது பொங்கல்லாம் வந்து இது மேலே நிற்கணும். இது வந்து ஸ்டேஜ் மேலே தான் நிற்கணும். இது பார்க்கும்போது தள்ளிடுறாங்கன்னு கீழே வச்சு. சரி சரி. இது மேலே இப்படி வச்சு ஸ்டேஜ் மேலே வைக்கணும். இப்படி வச்சு தான் கல்யாணம். 3 பேர் நிற்கணும். 3 பேர் இன்னும் இடம் சுகுரம் இருக்குன்னு இப்படி வச்சு தள்ளிடுறாங்க. டேபிள் சாஞ்சி கீழே வந்துடும். அதனால கேட்டு வச்சு. சரி சரி. எல்லாமே வச்சுருக்கீங்க. சீனிவாச கல்யாணம், தெய்வானை திருமணம், மனிதர்கள் கல்யாணம், வளகாப்பு, கைலாயம் செட்டு இருக்கு. கைலாயம் நாயப்பழத்துக்காக கோவிச்சிட்டு போறது இல்லை முருகன், அந்த செட்டு. இது வைகுண்டம் செட்டு. வைகுண்டத்தில் பெருமாள் படுத்து இது வைகுண்டம், இது கைலாயம். சரி, பாப்பாடு சொல்லிட்டு இது வாங்கிக்கிறேன். இது வந்து குழந்தைக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறது இல்லையா, அந்த செட்டு. இந்த அப்பா அம்மா தொட்டில் குழந்தை. குழந்தைங்க இல்லாம கோயிலுக்கு வாங்கி வேண்டிக்கிறவங்க இது மாதிரி தொட்டில் வாங்கி வைப்பாங்க. தொட்டில் வாங்கி கொள்ளுல வச்சு வேண்டிக்குவாங்க குழந்தைங்க. இதுக்கு விநாயகர் கிரிக்கெட். இது கிணறு செட்டு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது. இது சொன்னாதான் தெரியும். அம்மா தண்ணி ஊத்துறாங்க, இவங்க தண்ணி எடுக்கிறாங்க, இவங்க துணி துவைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்துருக்க மாட்டாங்க. தண்ணி இந்த பாப்பா வந்து இந்த கயிறு கையில கொடுத்துருங்க, ஹோல்சேல். இந்த கயிறு பாப்பா தண்ணி சாப்பிட்றாங்க, இவங்க தண்ணி கொண்டு போறாங்க, அவங்க தண்ணிக்கு நிற்கிறாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையா குழந்தைங்களுக்கு தெரிவிக்கணும். பொம்மை மூலமா சொன்னாங்க. விவசாயத்துக்கு ஏர் விழுகிறாரு, இவர் தானியம் வரிக்கிறாங்க. இவங்க வந்து பயிர் வந்து விதைக்கிறாங்க, விதை விதைக்கிறாங்க. இவர் விளைஞ்ச பயிர் அறுக்கிறாரு, கட்டி கொடுக்குறாரு. இவங்க அடிச்சு தூத்துறாங்க. இவர் வந்து மூட்டை போடுறாரு. இவர் மூட்டை தூக்கிட்டு போய் வண்டியில போடுறாரு. வண்டி போகுது, இவர் சமைக்கிறாரு, இவங்க சாப்பிடுறாங்க. பாப்பா சமைக்கிறது மார்கல் சிலை. சீரடியில மட்டும்தான் அந்த மாடல் கிடைக்கும், வெளியெல்லாம் கிடைக்காது. கடையில சமையல் அடுப்புல சமைக்கிற மாதிரி மார்பல் சிலை. சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் தெரியும் இல்ல, இடம் இல்ல, இன்னும் கொஞ்சம் வச்சோம்னா. இப்ப நீங்க சொல்லவும் எனக்கு தெரியுது. இல்லாட்டி போனா என்னவோ பாக்கணும். பொம்மையில வந்து நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது நம்ம வீட்டுல இல்லாத வாங்கலாம். என்கேஜ்மெண்ட் இருக்கு, மஞ்சள் நீராட்டு இது, பூப்புனித நீராட்டு ஏஜ் அட்டன் பண்ற இது ஒண்ணு, என்கேஜ்மெண்ட் ஒண்ணு, ரிசப்ஷனு, மேரேஜ், காது குத்து,
தொட்டில் குழந்தை, அப்படியே லைனா நம்ம லைஃப்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதெல்லாம் லைனா எல்லாம் செஞ்சு இப்ப இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம வச்சு பொம்மையை வச்சு கருத்துக்கள் சொல்லும் போது அதுங்களுக்கு அப்பதான் புரியும். இப்படியெல்லாம் செஞ்சாதான் இந்த அரிசி வருமா, ஆஹ் தயாரிக்க இவ்வளவு வேலை செய்யணும். அதான். செஞ்சாதான் இந்த அரிசி அடிக்கிற இடத்த மொத்தம் எத்தனை பேர் இருக்கு, களையறுத்து இது கொண்டாந்து போட்டு தூவி இது தூவி விட்டு மூட்டை பிடிச்சி மூட்டை ஏற்றி வண்டியில கொண்டு வரணும். இந்த வண்டி கூட இப்படி இல்லை, இப்போல்லாம் டிராக்டரு வண்டிங்க தான். ஆமா, இதெல்லாம் செஞ்சு வந்தாதான் இங்க அரிசி சமைக்க முடியும், சமைக்கிறத சாப்பிட முடியும். அதான் நல்லா புரியுற மாதிரி சொல்லி கரெக்டா. பொருளுக்கு வந்து எந்த ஒன்றும் ஒரு பொம்மை நான் பொருள் போறோம்னா எந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ கல்யாணம் வந்து வேண்டவங்க பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துருக்காங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொண்டு கொடுக்குறாங்க. பொருளுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு பொருளுக்கு நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம வந்து அவங்க பொருள் சேர்க்கலாம். நம்ம தனியாக வைக்கணும்னா கஷ்டம். நம்ம பொம்மையை அந்த பொருள் வந்து சேர்க்கணும். நம்ம விருப்பப்பட்டு வாங்கிட்டு செஞ்சுக்கலாம். கல்விக்காக நம்ம கல்விக்கு படிக்க குழந்தைங்க படிக்கிற பசங்க நல்லா படிக்கணும்னா ஐகிரி வைக்கணும். கல்வி கடவுள் அவர் தான். கல்விக்காக இருக்கிற கடவுள் ஐகிரி. லட்சுமி கல்விக்காக வைக்கணும். Okay.